வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல பருப்பு பிடி கொழுக்கட்டை பாருங்க. நல்லா மெத்துன்னு இருக்கு. உள்ளேயும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். புரோட்டீன் ரிச் பிடி கொழுக்கட்டை பிரேக்ஃபாஸ்ட்க்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு, டின்னருக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரியான ஒரு ஹெல்தியான டிஃபன் ரெசிபி பார்க்க போறோம். இதுல ஒரு சொட்டு எண்ணெய் கூட நம்ம சேர்க்க போறது இல்ல. இது ஒரு கர்நாடகா ரெசிபி. அவ இதை நுச்சினுண்டை அப்படின்னு சொல்லுவா. நம்ம பருப்பு பிடி கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லலாம். இதுல நம்ம அரிசியோ, ரவா, அவுல் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க போறது இல்ல. டேஸ்டும் ரொம்ப பிரமாதமா இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். இந்த பருப்பெல்லாம் ஊற வைக்கிற டைம் தானே தவிர இது ரொம்ப குவிக்கா ஆயிடும். ஸ்டீம் பண்ணி பண்றதுனால ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, எண்ணெயே சேர்க்காத புரோட்டீன் ரிச் பருப்பு பிடி கொழுக்கட்டை குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நொச்சி உருண்டை பண்றதுக்கு 1 கப்பு துவரம்பருப்பு, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 1/4 கப்பு பைத்தம்பருப்பு, இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கலாம். பருப்பு பாருங்க நல்லா ஊறிடுத்து. ஒரு மிக்சி ஜார்ல 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா 2ஆ கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், 1 டீஸ்பூன் ஜீரகம். நம்ம தண்ணியை ட்ரைன் பண்ணி வச்சிருக்கிற பருப்பு சேர்த்துன்றோம். இதை தண்ணி விடாம பல்ஸ் மோட்ல கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இது நம்ம ரொம்ப கொரப்பாவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பேஸ்டாவும் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம அரைச்சுக்கணும். ரொம்ப கொரப்பா இருந்ததுன்னா நம்ம பிடிக்கும் போது உதிர்ந்து போயிடும். ரொம்ப சாஃப்டா அரைச்சிட்டோம் அப்படின்னா ஹார்ட் ஆயிடும். அதனால இதை போல நம்ம அரைச்சுக்கணும். 4 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா துருவின தேங்காய் துருவல், பொடியா கட் பண்ண கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி. இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். கேரட்டை கூட நம்ம மெல்லீஸா கிரேட் பண்ணி நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் துருவல், கொத்தமல்லி நம்ம தாராளமா சேர்த்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நான் மினி இட்லி பிளேட் கிரீஸ் பண்ணி எடுத்துட்டு இருக்கேன். நம்ம ஸ்டீமர் பிளேட் கூட எடுத்துக்கலாம். இதை போல நம்ம பிடிச்ச ஷேப் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் இந்த பிளேட்ல அடுக்கின்றோம். இதை போல சிலிண்டரிக்கல் ஷேப்லயும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நம்ம ரவுண்டாவும் நம்ம பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டாச்சு. இட்லி பாட்ல தண்ணி கொதிச்சுட்டு இருக்கு. பிளேட்ல வச்சிருவோம். மூடியை போட்டு மூடிடலாம். இது ஸ்டீம் ஆகிறதுக்கு 12ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம். 15 நிமிஷம் ஆயாச்சு. நல்ல வாசனையும் வருது, இது போல நல்ல ஸ்டீமும் வருது. சூப்பரா வெந்திருக்கு. கலர் பார்த்தாலே தெரியுது. அது மாதிரி கிளாஸியா இருக்கும், இப்படி ஷைனிங்கா இருக்கும். இப்படி தொட்டாலும் கையில ஒட்டாது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் சூடு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். பருப்பு பிடி கொழுக்கட்டை பாருங்க நல்லா மெத்துன்னு இருக்கு. உள்ளேயும் பாருங்க நல்லா வெந்திருக்கு. நல்லா சாஃப்டா இருக்கு. டேஸ்டும் பிரமாதமா இருக்கும். இது நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்ச் பாக்ஸ்க்கு, ஈவினிங் டிஃபனுக்கு, நைட் டின்னருக்கு, இந்த மாதிரி எல்லா நேரத்திலையும் யூஸ் ஆகும். பருப்பு பிடி கொழுக்கட்டை சூப்பரா ரெடியா எடுத்து தொட்டுக்கிறதுக்கு மோர் குழம்பு, தேங்காய் சட்னி இதெல்லாமே நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு மத்தியானம் மாம்பழ புளிச்சேரி பண்ணியிருந்தேன். மாம்பழ புளிச்சேரியும் இந்த பிடி கொழுக்கட்டைக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பிடி கொழுக்கட்டை எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிடி கொழுக்கட்டைய மாம்பழ புளிச்சேரி தொட்டு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா எல்லா பருப்பும் சேர்த்து பண்ணிருக்கனால நல்லா வாசனையா இருக்கு. நம்ம அதுல சேர்த்திருக்கிற தேங்காய், கொத்தமல்லி வாசனையோட ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம கொஞ்சம் கொரப்பா அரைச்சிருக்கிறதுனால நம்ம சாப்பிடுச்சு இந்த டெக்ஸ்டருமே ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த புளிச்சேரி பிரமாதமா இருக்கு. காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. இதுல நம்ம சேர்த்துக்கிற பருப்பு நம்ம விருப்பம்தான். கடலை பருப்பு, துவரம் பருப்பு, பைத்தம்பருப்பு, இதை நம்ம எந்த காம்பினேஷன்ல வேணாலும் சேர்த்துக்கலாம். நமக்கு பிடிச்ச பருப்பு அதிகமா சேர்த்துக்கலாம், மற்றது கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். 2 விதமான பருப்பு போட்டு கூட பண்ணலாம். நான் இன்னைக்கு வெறும் தேங்காயும் கொத்தமல்லி சேர்த்து பண்ணிருக்கேன். நமக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காய்கறிகள் சேர்த்து பண்ணா கூட இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். இதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே பண்ணலன்னா கூட ஜஸ்ட் ஒரு கப்பு தயிர் இருந்தா கூட போதும். தயிர் தொட்டுன்னு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சொட்டு கூட எண்ணெயே சேர்க்காம நிறைய பருப்புகள் சேர்த்து புரதச்சத்து நிறைந்த நல்ல ஒரு ஆரோக்கியமான பிடி கொழுக்கட்டை
இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த பருப்பு பிடி கொழுக்கட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.